இங்கே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியும். பட் இதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உனக்கான தண்டனை கண்டிப்பாக உனக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாகிஸ்தான், அதாவது இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் எல்லா அரசியல் கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியன் அரசாங்கம் இன்னொரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து அவங்க ஊருக்கு அனுப்பப்படுற ரிவர், அந்த ரிவரை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 1960 அப்போது ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 80% தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானும், மீதி இருக்க 20% வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த 3 வார்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஏன் இவங்க இந்த தண்ணியை ஸ்டாப் பண்ணல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரிவர் மூலிமா தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ரிவர்லேருந்து தான் கரண்ட் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த ரிவர் மட்டும் கட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸே வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக புரண்டுரும். ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கடா, ஆனால் உங்களுக்கு வந்து நாங்கள் தண்ணி கொடுக்குறோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இங்கே பஹல்காமில் நடந்த விஷயத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியை வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க.